அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன காலையில் வந்து பாப்பா என்கிட்ட, அப்பா ஒரு ஃபீல்டில் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு என்ன தெரியணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால், நம்ம யோசித்து பார்க்கும்போது எப்பயுமே எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இருப்போம். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றுமே தெரியாதுங்கிற ஸ்டேஜில் இருப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிகினர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம். கற்றுக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பிகினர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்பிட்டன்ட், அதாவது திறமையானவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இது வந்து ஒரு 3வது ஸ்டேஜ். 4வது வந்து விற்பனர், அதாவது ப்ரொஃபிஷியன்ட் விற்பனர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும் 4வது. 5வது ஸ்டேஜில் தான் நம்ம நிபுணர், அதாவது எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வரும். சரியா? இப்போ வந்து இந்த நோ வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றும் தெரியாத நிலையிலிருந்து எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5 ஸ்டேஜஸ் இருக்குது. எப்போ சார் நம்ம இந்த நிபுணர் நிலையை அடைவோம் அப்படின்னா, 10,000 மணி நேரம் நம்ம பயிற்சி பண்ணோம்னா இந்த நிலைமையை நம்ம அடையலாம். இந்த 10,000 மணி நேரமும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஜோனில் பயிற்சி பண்ணணும். நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால்னே சொல்லிட்டு இருந்தோம்னா அதுக்கு மேலே முன்னேற மாட்டோம். ஸோ அப்போ 10,000 மணி நேரம் பயிற்சி அவசியம். 10,000 மணி நேரமும் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோனில் பயிற்சி இருந்தால் நம்ம நிபுணருங்கிற நிலையை அடையலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க எல்லாரும். நன்றி.